அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான பதிவுங்க. நமக்கு வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக ஒரு வேலை, அதுவும் ஒரு பெர்மனண்ட் ஜாபு. அது மட்டும் இல்லாமல் செய்கிற வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வு, ப்ரமோஷன்ஸு, போக பெரிய உயர் பதவியெல்லாம் வைக்கக்கூடிய அதற்கான ஒரு சூழல் இருந்தால் நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு மிக அற்புதமான ஒரு முருகனுடைய ஒரு பதிகம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். அருணகிரிநாதர் எழுதிய நிறைய திருப்புகழ் பாடல்கள் இருக்குது. ஆனால் பர்டிகுலராக இந்த ஒரு பதிகத்தை யார் ஒருத்தங்க படிக்கிறீங்களோ அவங்களுக்கு நல்ல வேலை, அந்த செய்கிற வேலையில் ஒரு பதவி உயர்வு, அதாவது ஜாபுன்னா ஒரு பெர்மனண்ட் ஜாபாக கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற நீங்கள் இப்போ ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க, நமக்கு கண்டிப்பாக ஒரு பதவி உயர்வு கிடச்சா நல்லாயிருக்கும். ரொம்ப வருஷமாக ஒரே போஸ்டிங்லேயே இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க நிச்சயம் பதவி உயர்வு, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, நிறைய பெரிய உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயம் படிக்க வேண்டிய ஒரு பதிகம்ங்க இது. இந்த பாடலானது மாந்துரை அப்படிங்கிற தளத்தில் முருகனை நோக்கி பாடப்பட்ட பாடல். இந்த கோவிலுக்குன்னு தனி ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அருணகிரிநாதர் மற்றும் அப்பர், திருஞான சம்பந்தர் ஆகிய நாயன்மார்கள் ஆகியோரால் பாடப்பெற்ற திருவிடம். அது மட்டும் இல்லாமல் ஆதிசங்கரர் இத்தலமூர்த்தி வழிபாடு செய்யப்பட்டதும் மிக சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் சிவனை அழையாமல் தட்சன் நடத்திய யாகத்திற்கு சென்று வந்த சூரியன் தன்னுடைய பாவம் தீர வந்து வழிபட்ட திருத்தலம். அதனால தான் மாந்துரையானது திருவண்ணாமலையில் சிவனுடைய முடியை கண்டுவிட்டதாக பொய்கூறி சாபம் பெற்ற பிரம்மாவோடைய சாபமை நீக்க வழிபட்ட திருத்தலம். அப்படிப்பட்ட திருத்தலத்தில் இருக்கிற முருகனை நினச்சி நம்முடைய அருணகிரிநாதர் பாடப்பட்ட மிக அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல் தான் நமக்கு பதவி உயர்வுக்கான ஒரு பாடல். அப்படிப்பட்ட பாடலை பார்க்கலாம். ஆங்குடல் வளைந்து நீங்குப்பல் நிகழ்ந்து ஆய்ஞ்சுத்தளர் சிந்தை தடுமாறி ஆர்ந்துள்ள கடன்கள் வாங்கவும் மறிந்து ஆண்டு பல சென்று கிடையோடே ஊங்கிருமல் வந்து வீங்குக்குடல் நொந்து ஓய்ந்துணர் வழிந்து உயிர் போமுன் ஓங்குமயில் வந்து சேன்பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே வேங்கையும் உயர்ந்த தீம்புன மிருந்த வேந்தழ இன்ப மணவாளா வேண்டுமவர் தங்கள் பூண்டபத மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே மாங்கனியுடைந்து தேங்கவயல் வந்து மாண்புநல் விளைந்த வளநாடா மாந்தர் தவறும்பர் கோன்பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே. இந்த பாடலுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நன்றாக இருந்த குடல் வளைவுற்று கூன் விழுந்து விழவேண்டிய பற்கள் தளர்ச்சி அடைந்து ஆய்ந்து ஓய்ந்து மனம் தடுமாற்றம் அடைந்து வரவேண்டிய கடன்களை வாங்க வேண்டிய இடங்களில் வாங்கி இவ்வாறு பல ஆண்டுகள் செல்ல படுத்த படுக்கையாகி மிகுந்த இருமல் நோய் ஏற்பட்டு வீங்கும் குடலும் நோவுற்று சோர்வடைந்து உணர்ச்சியும் அடங்கி உயிர் போவதற்கு முன்பாக விளங்கி நிற்கும் மயில் மீது நீ வந்து யான் இந்த உலகை அடைவதற்கு நீ மனம் இணங்கி நிலை பெற்ற உன் திருவடிகளை தந்தருள்வாயாக. வேங்கை மரங்களும் உயரமான இனிய திணை பயிர்களும் மிகுந்த வயலிலே இருந்த அழகிய தேவி வள்ளியின் இனிய மணவாளனே, வேண்டிக்கொள்ளும் அடியார்கள் கொண்டுள்ள பதவி மேம்பட்டு விளங்க அவர்கள் விரும்பிய திருவடிகளை அருள் புரிபவனே, மாம்பழம் உடைந்து அதன் சாறு வயலில் நிறைந்து சிறந்த நெற்பயிர் விளையும் வளமான சோழ நாடனே, மனிதர்களும் தவசிகளும் தேவேந்திரனும் பரவி போற்ற நின்ற திருமாந்துரை தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே. இதுதாங்க இதனுடைய தமிழாக்கம். இந்த பதிகத்தை கண்டிப்பாக பக்தியோடு சொல்கிறவங்களுக்கு முருகன் அருளால் பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஜாப் கிடைக்குங்க. இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.